எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே ஆதரவு. வணிகர்கள் அதிரடி அறிவிப்பு. தாம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் நிகழ்ச்சியில் மாநில தலைவர் விக்ரமராஜா பேட்டி. வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு என அறிவிப்பு. அனைத்து கட்சிகளும் அணுகியுள்ள நிலையில் வணிகர்களின் வாக்கு வங்கி நலன் காக்கும் கட்சியை நோக்கி நகரும் என்றார். வணிகர் சங்கம் நேரடியாக போட்டியிடாது, ஆனால் வணிகர் நல வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்போம் என்றும் உறுதி. செய்தியாளர் ரமேஷ். அன்பார்ந்த வணிகர் சங்க உறுப்பினர்களே, மாவட்டத்தினுடைய மலைக்குழு அணி தலைவர் அசோக்ராஜ் அவர்களே மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தங்ககுமார் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, முகமது யூசுப் அவர்களே, ராஜ் எம்.கே. ராஜா அவர்களே, மேரி செல்வம் அவர்களே, அண்ணன் தேவராஜ் அவர்களே, நாசர் அவர்களே, பேரமைப்பு என்பது நாடு தழுவிய அளவில் அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். மாநிலம் முழுவதும் பல லட்சம் வணிகர்கள் திரட்டுவதற்காக பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாதுகாப்பு என்பது ரவுடிசம் அச்சுறுத்தல் என்பது மிக குறைந்திருக்கிறது, அதுல மாற்றம் இல்ல. அதே போல கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகத்தினுடைய அச்சுறுத்தல் தான் எங்களுடைய வாழ்வாரத்தை இழந்து விடுவோம் என்ற அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊடக நண்பர்கள் நல்லா தெரியும், நிறைய கடைகள் காலி செய்யப்பட்டு டூலெட் போர்டு அங்கிருந்து தொங்கிட்டே இருக்கு. இது நாளடைவில் விரிவடை கூடாது என்பதற்காகத்தான் நாளை மறுநாள் முதலமைச்சர் அவர்களை அதற்காக பல்வேறு சாராம்சத்தோடு சந்திக்க இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்குமே எங்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் கடிதம் மூலமாக லெட்டர் பேட் மூலமாக எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பதை எங்க ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு சரியான நேரத்தில் ஒற்றை சொல்லாக ஒரே முடிவெடுக்க இருக்கிறோம். கோரிக்கை எல்லாம் இப்ப மாநாட்டில் சொல்லுவோம்ல, இப்ப சொல்ல முடியாது. பிரதான கோரிக்கைகள் இருக்கு. அதாவது குறிப்பாக பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு வேணும்னு கேட்கிறோம். காரணம் என்னன்னா, கார்பரேட் கம்பெனிக்கு எல்லாம் ஒரு சட்டம் இருந்தது முன்னாடி, இப்ப தளர்வு பண்ணிட்டாங்க. தளர்வு பண்ணி காரணத்தினால் சாமானிய கடைகள் எல்லாம் தொடை தெரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல பல்வேறு சட்ட வடிவமைப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கோம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு 4 அடுக்கு 2 கட்டமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே சட்டம் குறைக்கப்படவில்லை, சட்டம் கடுமை அப்படியே இருக்கிறது. சாமானிய வணிகர்களும் சட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஜிஎஸ்டியில எளிமைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் சாதாரண சட்டத்தை வைத்துக் கொண்டு தவறான அதிகாரிகள் கையூட்டு பணம் பெறுவது அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். எல்லா கட்சிக்கும் வைப்போம். அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாருக்குமே எங்களுடைய கோரிக்கை வச்சிருப்போம். எல்லா கட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கோரிக்கைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 தினங்களிலே கோரிக்கைகள் அனைத்து கட்சியும் தரப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.